வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். நான் க்ளே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் வந்து இந்த களிமண்ணில் வந்து குட்டி பானை, இந்த கரண்டி அந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம விளையாடி இருப்போம். அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் க்ளே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்ன சின்ன சின்ன மினியேச்சர்ஸ்லாம் நிறைய செய்யலாம். நான் ஏன் இது வாங்கினேன், இது என்னென்ன இருக்குது பாக்ஸ்லன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக க்ளேன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஏர் ட்ரை க்ளே, அப்புறம் வந்து ஃபயர் பிளேக் க்ளே, அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து மாடலிங் க்ளே இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த வகையில் வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து பாலிமர் க்ளே. பாலிமர் க்ளேன்றது ஜஸ்ட் ஒரு பிவிசி மெட்டீரியலான ஒரு க்ளே. அதில் வந்து பிளாஸ்டிசைசர்ஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இது வந்து ஓவனில் பேக் பண்ணுற வரைக்கும் நல்லா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஆகும். ஸோ நம்ம என்னென்ன மினியேச்சர்ஸ்லாம் ஷேப்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ நான் வாங்கின இந்த கிட் வந்து ஆயிட்ரா அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆர்டிகார்டே அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி பேக் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மினியேச்சர் கிட்ஸு இதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் டாய்ஸ் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளேஸ் இருக்குது, கலர்ஃபுல்லான கிளேஸ் இருக்குது, 24 டிஃப்ரெண்ட் கிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதை கிளேவை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து டூல்ஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க, 8 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ செயின்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம கீ செயின் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ இப்போ ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த டூல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு 8 வருது டோட்டலாக. இது வந்து எதாவது பஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் வந்து பனானா லீஃபில் ஒரு ஃபுட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ரோலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு நீடில் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு அப்படின்னா கீழே வந்து டஸ்ட் நமக்கு வந்து க்ளே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா வேணால் விட்டுடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வாழை இலைக்கு வந்து தேவையான க்ரீன் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இருக்கிற க்ரீன் கலர்லேயே இந்த கலர் வந்து கரெக்டாக சூட் ஆகும்னு நினச்சேன். நான் அந்த க்ளே எடுத்துக்கிறேன். ஸோ இது எடுத்துகிட்டு இனிஷியலாக வந்து க்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து லைட்டாக வந்து இப்படி மாலிஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் மாதிரி கையிலே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரோலர் வச்சு கீழே தேய்க்கலாம். தேய்க்கும் போது நமக்கு வந்து அந்த ஃப்ளாட் ஆகும், சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் ஓவல் ஷேப் கொண்டு வரணும். நம்ம ஒரு வேளை ஓவல் ஷேப் வரல அப்படின்னா கையிலே வந்து மேனேஜ் பண்ணி நாங்கள் சைடில் புஷ் பண்ணி இந்த ப்ரெஸ்ஸிங் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஓவல் ஷேப் கொண்டு வந்துடும். ஃபஸ்ட் வந்து வாழை இலைக்கு நமக்கு ஓரளவுக்கு ஓவல் ஷேப் ஆர் வந்து டி ஷேப் மாதிரி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் அவங்க கொடுத்த டூலில் எடுத்துக்கலாம். அதில் வந்து சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடக்கூடாது, லைட்டாக போட்டுடணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்ஸ் போடணும். நம்ம வாழையில இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கீறி ஒட்டுற மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து வாழை இலை எஃபெக்ட் வரும். செஞ்சு முடித்த வாழை இலை இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பேப்பர் இல்லை அட்டை எடுத்து கீழே வந்து இப்படி புஷ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அப்படி தான் ஈஸியாக எடுக்க முடியும். அதை எடுத்ததுக்கப்புறம் அது தனியாக செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி செய்ய ஆரம்பிக்கலாம். இட்லிக்கு வந்து ஒயிட் கலர் தேவை. ஜஸ்ட் ஒயிட் கலர் அதே மாதிரி ஒரு க்ளே எடுத்து ஜஸ்ட் ஒரு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு டேப்லெட் மாதிரி வந்துடும். அந்த டேப்லெட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இட்லிக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டையாக இருக்கும். அதுக்கு வந்து நான் நீடில் எடுத்து ஜஸ்ட் அங்கங்கே வந்து டாட் மாதிரி பஞ்ச் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இப்போ பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இட்லி ஷேப்லேயே இருக்கும். நமக்கு இட்லி வந்து மேலே கொஞ்சம் திக்காக பஃப்பான மாதிரி இருக்கணும் நடுவில். அண்ட் வந்து சைடில் எட்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இட்லியும் செஞ்சு முடிச்சாச்சு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இட்லி செஞ்சு முடிச்சு அடுத்து வந்து நம்ம வந்து சட்னி சாம்பாருக்கு வந்து பவுல் வைக்க போகிறோம். பவுலில் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அதனால் பவுலுக்கு வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ பவுலுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஹேண்ட்மேடாக குட்டியாக இருக்கிற பவுல்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் வந்து கையிலே செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு பவுல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பவுல் செய்கிறதுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் க்ளே இருக்கணும். 2 பவுலும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் வந்து நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக க்ளே எடுத்துக்கிட்டு அது ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் 2 போர்ஷன் நமக்கு கிடைக்கும். அது ஒவ்வொரு போர்ஷன்லேயும் ஒரு பவுல் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனை வந்து நல்லா பால் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த குழி மாதிரி இருக்கிற ஒரு ஷேப் கொண்டு வரணும். அதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் உள்ளே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ தெரியும் உங்களுக்கு பவுல் ஷேப் வந்துடும். அதை மேனேஜ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஒரு கிண்ணம் எப்படி இருக்குமோ வெளியே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வரணும்.
ஒருவேளை பவுலோட டாப்பில் எட்ஜஸ்லலாம் வந்து அன்இவனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி வச்சு தரையில் வந்து ஃப்ளாட்டாக தட்டினீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது மேட்ச் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு வந்து ஒயிட் கலராக இருக்கணும் சட்னி. அதனால் வந்து நான் ஃபில்லிங் வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஒயிட் கலர் க்ளே எடுத்து பால் பண்ணி அது சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட போகிறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்க வந்து பவுலில் சட்னி ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம தாளித்து கொட்டணும். அதுக்கு வந்து கடுகு வேணும். அதுக்கு கருப்பு கலர் க்ளே எடுத்து சின்னதாக வந்து பால் ஷேப்பில் நான் ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கடுகு ஷேப்பில் வந்து கொண்டு வந்து அது மேலே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கடுகு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ மேலே வந்து தாளிக்கும் போது சில்லி ஒன்று இருக்கும். அதனால் ரெட் க்ளே வந்து சின்னதாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒன்று எடுத்து அப்புறம் ரோல் பண்ணி அதையும் வந்து நாங்கள் வைக்க போகிறேன். ஸோ அது வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி ஷேப்பில் இருக்கும். அது கையில் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் நீடில் இல்லைனா வந்து இந்த டூல்ஸ் ஏதாவது இருக்கும், அந்த டூல் வழியாக அப்படி லைட்டாக டச் பண்ணிங்கனாலே அது டச் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக நீங்கள் வைக்கலாம். எங்கே வேணுமோ அங்கே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வந்து தாளித்து கொட்டின மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சாம்பார் செய்யணும். சாம்பார் வந்து எல்லோ கலரில் இருக்கும் நமக்கு தால். அதனால் யூஸ்வலாக நான் டிஃபால்ட்டாக எல்லோ கலர் எடுத்து ஒரு பால் மாதிரி செஞ்சு அதையும் வந்து அடுத்த பவுலில் வந்து நான் போட்டு ஃபில்லிங்காக பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் போடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கை போட்டுட்டு அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் வந்து கடுகு அதில் வந்து தாளித்து கொட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபில்லிங் போட்டோம் அப்படின்னா அதை பார்க்க சாம்பார் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம செஞ்ச அந்த வாழை இலை இட்லி எடுத்து வச்சுட்டு மேலே வந்து பவுல்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க குட்டி மினியேச்சர் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணுறேன். நான் வந்து இது இன்ஸ்பயர் ஆனதே வந்து இந்த எல்லோ ப்ரஷ் அப்படின்ட்டு ஒரு பேஜ் தான். அவங்க வந்து நிறைய மினியேச்சர்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இது பண்ணது. அதில் பார்த்து தான் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஜஸ்ட்டு என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் நான் இது ஆர்டர் பண்ணேன். சரி பண்ணி நானே ஃபஸ்ட் டைம் வந்து எந்த டுட்டோரியலும் பார்க்காம நானே கையில் செஞ்சது. ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து இதில் வந்து லிக்விட் பாலிமர் கிளேலாம் விற்கிது. அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ மேபி அதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட் பேஸ்டல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விற்கிதான். அதெல்லாம் வந்து வாங்கி நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குமா. ஸோ அதெல்லாம் வாங்கி என்னென்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இது வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். 110 டிகிரி செல்சியஸுக்கு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அவுட்புட் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.